பூசணிக்காவில் நம்ம இன்றைக்கி கூட்டு செய்வது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மேலே உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை முறி தேங்காய் 3 வத்தல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் காரத்துக்கு 3 வத்தல் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் வத்தல் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டுக்கிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் உளுந்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா அவ்வளவு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ பொடிசாக கட் பண்ண ஒரு தக்காளியும் போட்டு இது கூட போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூசணிக்காய் கூடவே நம்ம உப்பையும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதில் நான் தண்ணி சேர்க்கல, காயில் உள்ள தண்ணியிலே நல்ல பூசணிக்காய் வெந்து வந்துடும். இப்போ பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். பூசணிக்காய் இப்போ அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா 100 கிராம் தட்டைப்பயிரை உப்பு போட்டு நான் அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கிடலாம். அரைச்ச மசாலா அதையும் இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை அதிகமான ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய கூட்டு ரெடி ஆயிட்டு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா கூட்டு ரெடி ஆயிட்டு. இப்போது தட்டைப்பயிரையும் போட்டு நம்ம பூசணிக்காய் கூட்டு வச்சுருக்கோம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.